எல்லாரும் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, காங்கிரஸ் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா வந்து ஒரு பயம் தெரியுது, எல்லாருக்கிட்டையும் பயம் தெரியுது. ஏன்னா டிஎம்கே இதுன்னு நான் ஆர்கேன்னு சொல்லும்போது அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக போகும்னு சொன்னார். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோடதும் கிடையாது, மக்களோட ஒப்பீனியனும் அதுவாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். மேபி கடந்த 2 வாரமாக வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ட்டு மீடியாவில் நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ரியாலிட்டி இல்லை யார் மீடியாவில் நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுறது? டிஎம்கே கடந்த 2 வாரத்தை டிவிகேவை பற்றி எத்தனை தடவை பேசுனீங்க டிபேட்டில்? 2 வாரத்துக்கு முன்னாடி டிபேட்டில் டிவிகே இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கீங்களா? என்ன அதனால ஏன் திடீர்னு எப்படி ஆச்சு? கடந்த 2 வாரமா டிவிகேவை இந்த மீடியாக்கு பாடம் எடுக்கிறதுக்கான அட்வைஸ் பண்றதெல்லாம் பேசலாமா? செய்து இந்த மீடியாக்கு பாடம் எடுக்கிறது அட்வைஸ் பண்றது தயவு செய்து பாடம் எடுக்கல. நான் மீடியாக்கு பாருங்க, நான் மீடியாக்கு பாடம் எடுக்கல, நான் மீடியாக்கு எங்கேயுமே பாடம் எடுக்கல. என்ன 2 வாரத்துல என்ன நடத்தீங்க, அதுக்கு முன்னாடி என்ன, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நான் டிஎம்கே உங்க கருத்து என்னமோ அத மட்டும் சொல்லுங்க. டிஎம்கே நரேஷன் செட் பண்றாங்க தான் நான் சொன்னேன். நீங்க அத குறுக்கால கேள்வி கேட்டா மீடியால டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கறீங்க. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மீடியால நரேஷன் செட் பண்றாங்க. அப்ப யார சொல்றீங்க? நான் மீடியா செட் பண்ணுன்னு சொல்லல. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி சொல்லுங்க. அந்த புரிதலோட தான் பேசுறேன். ரைட். பரவாயில்ல தமிழரசன், கேட்டு போலாம். என்னப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைனலா ஒரு பயம் ஒன்று கொடுக்குறாங்க, கேட்க வேண்டிய கட்டாயம். சரி பரவாயில்ல, கேட்டு போலாம். எல்லாம் நிறைய இந்த மீடியா நரேஷன் கிடையாதுங்க, இது திஸ் இஸ் a ரியாலிட்டி. கலை யதார்த்தம் என்று பாத்தீங்கன்னா யாருக்கு பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு தான் யதார்த்தமா இருக்கு. அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இன்னைக்கு டிராக்ஷன் இருக்குன்றத நான் ஒத்துக்கொள்கிறேன். நாம எல்லாரும் அதை பத்தி பேசணும், எவ்வளவோ முறை பேசணும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் தான் முதல் முறையாக விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் ட்வீட் போட்டேன். அதே நான் தான் திரும்பி வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு எனக்கு இருந்த அந்த மன உளைச்சல்ல நான் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். நேற்றைய முந்தானியத்து கூட நான் தான் அவருக்கு சப்போர்ட்ல ட்வீட் போட்டேன். அதாவது இந்த ஒரு தருணத்துல வந்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறது தவறு, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயமாக நான் கண்டேன். அப்போ நாங்க வந்து அஜெண்டா செட் பண்றது கிடையாது, நாங்க வந்து சில விஷயங்களை நோட் பண்ணி பேசுவோம் என்பதுதான். அது உங்க இளைஞர்களுக்கு புரியாது. ஏனென்றால் இளைஞர்கள் முழுக்க முழுக்க நீங்க எல்லாமே வந்து யாரோ சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதை வந்து இங்க வந்து கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது என்றது. ஐயா நீங்க இப்படி சொன்னதுலயே தெரியுது, ஜெனரலா இளைஞர் அது ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து நான் பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, எனக்கு சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நான் இல்ல. அதுதான் சொல்லுங்க. என்ன விஷயம்னா ஃபைனலா எங்க வராங்கன்னா காங்கிரஸ் பிரேக் ஆயிடும்னு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணு காங்கிரஸ் கூட இருக்கணும் டிஎம்கே கூட, இல்லைன்னா காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. ஏன்னா அப்படிதான் பேசுறாங்க. நான் வந்து மீடியால பேசுற பத்திரிகையாளரை நான் சொல்ல வரல, ஜெனரலா எல்லாரோட டிஎம்கேல இருக்க மென்டாலிட்டி நான் சொல்ல வரேன். நான் இங்க பத்திரிகையாளரை ப்ளேம் பண்ணல, மீடியா ஹவுஸ் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டே கேட்கிறேன்னு. களம்ங்கிறது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது தானே இதுவரைக்கும் இருந்த ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க்ல இருந்து அவங்களோட எம்எல்ஏஸ்ல இருந்து எம்பிஸ் மக்கள் பிரதிநிதித்துவம் வரைக்கும் இருக்குல்ல, அதை மாத்துறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க மாத்துறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க? அப்படின்னா தேவைகள் நிறைய இருக்குது, நம்ம அதை பத்தி பேசினா கிரிஞ்சா தெரியும். ஆனா மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கான்னு கேட்டா அது இருக்கு, மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஓ ஒரு சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்கன்ற மாதிரி நம்ம பொதுவாக கடந்துட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பேர் ஏன் வராங்கன்னா அந்த மாற்றம் அவங்களுக்கு வேணும், அந்த மக்களுக்கு வேணும். அந்த மக்களுக்கு இல்லாமல் போயிட்டு அவங்க போய் அந்த மக்களை போய் பார்க்க போகிறது கிடையாது. விஜயண்ணா வந்து அரசியலுக்கு வரும்போது தெளிவாக நான் வந்து நீ இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னா அவர் அரசியல் வாழ்க்கைக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நான் தான் சொல்றேனே, ஒரு பெரும்பங்கான இளைஞர்கள் இன்னைக்கு தாவேகா பக்கம் இருக்கும்போது அதை ஒதுக்கிட்டு யாருமே இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. நீங்க காங்கிரஸ் வந்து டிவிகே கூட வருது வரலன்றதை பத்தி நமக்கு தெரியல, எது நடந்தாலும் நல்லதுக்கே நடந்து அப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இவங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கேக்கு ஃபேவரா கண்டிப்பா போவாது. அப்பயும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் இருக்கும். ஏன்னா டிஎம்கே வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு அமைப்புகளை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ டிவிகேயோட பலம் என்னன்றது மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க.